இப்ப கேட்கிறாரு, அவர் உங்களுடன் எப்படி நடந்து கொள்றாரு? அந்த பெண்மணியும் ஓரளவு உண்மையை சொல்லணும், மாமனாத்த சொல்லாம வேற யாத்த சொல்றது. அவ தெளிவாகவே சொல்லிட்டா, உங்களோட மகன் நல்ல மகன், ஆனால் லம் யுஃபத்திஸ்லனா கனஃபா வலம் யக்ருபலனா சிராஷா. எங்கட வீட்டில் உள்ள அந்த திரைய, அந்த கேட்ன கூட அவர் இன்னும் மூடல்ல, அப்படின்னு அந்த கேட்டன் இன்னும் திறந்தே தான் இருக்குது. அவர் எங்கட பெட்ட கூட இன்னும் மிதிக்கல்ல, எங்கட படுக்கைய கூட அவர் மிதிக்கல்ல. சூசகமாக நேரடியா மாமனாருக்கு சொல்ல முடியாது. சூசகமாக சொன்னவுடன் ஹஜ்ரத் அப்துல் ஆஸ்ரதி அல்லாஹு அன்ஹு தன்னுடைய மகனை எச்சரிக்கை செய்து நேர நபியிடத்துல வராங்க. வந்து கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எங்கட மகனை பத்தி என்னுடைய மருமகள் இப்படி சொல்லிட்டாங்க, அதனால மகனுக்கு நீங்க கொஞ்சம் எச்சரிக்கை செய்யுங்க. இப்பொழுது ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு நபி அவங்க கேட்டாங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை ஜுஸ் குர்ஆன் ஓதுறீங்க? சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பகல் பூராவும் நோன்பு பிடிக்கிறேன், இரவு பூராவும் வணங்குகின்றேன், அதிகமான நாட்கள் அதிகமான குர்ஆன்களை ஓதிக்கொண்டிருக்கிறேன். இப்ப நபியவங்க என்ன செய்யறாங்க? அவருக்கு கட்டுப்பாட போடுறாங்க. சொன்னாங்க, நீங்க ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ பார்த்து சொன்னாங்க, நீங்க என்ன செய்யணும்? ஒரு மாதத்திற்கு ஒரு குர்ஆன் ஓதணும். யா ரசூலல்லாஹ், இல்ல இதை விட என்னால் அதிகமா ஓதலும். சொன்னாங்க, அப்படி இல்ல 15 நாளைக்கு ஒரு ஜுஸ் ஒரு குர்ஆன் ஓதுங்க. இல்ல யா ரசூலல்லாஹ், இதை விட அதிகமாக ஓத முடியும். நபியவங்க சொன்னாங்க, 10 நாளைக்கு ஒரு குர்ஆன் ஓத முடியும். அவர் நபியவங்க சொன்னாங்க, அவர் சொன்னாரு, நபியவர்கள் சொன்னார்கள், 10 நாளைக்கு ஒரு குர்ஆனை முடிங்க. அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், அன் அக்வா மின் தாலிக, இதை விட அதிகமாக என்னால ஓதலாம். நபியவங்க கடைசியில சொல்றாங்க, 3 நாளைக்குள்ளதான் நீங்க ஒரு குர்ஆனை முடிக்கணும். அப்படின்ற ஒரு நாளைக்கு 10 ஜுஸ் தான் ஓத அனுமதி, அதற்கு மேலான உங்களுக்கு ஓத அனுமதி இல்ல. இப்பொழுது கேட்கிறாங்க, நீங்க எப்படி நோன்பு பிடிக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், பகல் பூரா நோன்பு பிடிக்கின்றேன். நபி அவர்கள் சொன்னாங்க, இல்ல மாதத்துல 3 தினங்கள் தான் நீங்க நோன்பு பிடிக்கணும். யா ரசூலல்லாஹ், இதை விட அதிகமாக என்னால செய்யலாம். நபியவங்க சொல்றாங்க, அப்படின்ற ஒரு வாரத்துல 2 நாள், ஒவ்வொரு திங்களும் வியாழனும் நோன்பு பிடிங்க. யா ரசூலல்லாஹ், இதை விட அதிகமாக என்னால பிடிக்கலாம். நபியவங்க நோன்புக்கும் ஒரு வரையறைய போடுறாங்க, இல்ல ஒரு நாள் நோன்பு பிடிங்க, ஒரு நாள் நோன்பை விடுங்க, இதற்கு மேலால உங்களை பிடிப்பதற்கு அனுமதி இல்ல. அஹப்பு சியாமி இலல்லாஹி சியாமி தாவூத், நோன்புகளில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நோன்பு ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு. யஸூமு யௌமன் வ யுஃப்திரு யௌமா, ஒரு நாளைக்கு நோன்பு பிடிப்பாங்க, ஒரு நாளைக்கு நோன்பு விடுவாங்க, இதற்கு மேலால் உங்களுக்கு அனுமதி இல்ல. அவருடைய தொழுகைக்கு வரையறைய, அவருடைய நோன்புக்கு வரையறைய, அவருடைய குர்ஆனுக்கு வரையறைய போட்டுட்டு நபி அவங்க சொன்னாங்க, அப்துல்லா, இன்னலி ஜௌஜிக அலைக ஹக்கா, உங்களோட மனைவிக்கும் உங்களுக்கு ஒரு ஹக் ஒன்று இருக்குது. ஓ இன்னலி ஐனிக அலைக ஹக்கா, உங்களோட கண்ணுக்கும் ஒரு ஹக் ஒன்று இருக்குது. ஓ இன்னலி ஜஸதிக அலைக ஹக்கா, உங்களோட உடம்புக்கும் ஒரு ஹக் ஒன்று இருக்குது. அதனால இரவுல நீங்க வணங்கவும் வேண்டும், இரவுல தூங்கவும் வேண்டும், மனைவியுடன் சேரவும் வேண்டும், சேராமல் இருக்கவும் வேண்டும், பகலில் நோன்பை பிடிக்கவும் வேண்டும், நோன்பை விடவும் வேண்டும். சொல்லிட்டு சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இல்லையா? நான் எனக்கு எத்தனை மனைவிமார்கள், அவர்களுடன் சேரவும் செய்கின்றேன், சேராவும் இருக்குகின்றேன், இரவுல வணங்கவும் செய்கின்றேன், தூங்கவும் செய்கின்றேன், நோன்பு பிடிக்கவும் செய்கின்றேன், நோன்பை விடவும் செய்கின்றேன் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. இதுதான் என்னுடைய சுன்னா. எவர் இந்த சுண்ணாவை மறுக்குகின்றாரோ, அந்த சுண்ணாவை வெறுக்குகின்றாரோ, விட்டு விடுகின்றாரோ, அவர் என்னை சார்ந்தவர் அல்ல. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுடைய இபாதத்துகளை மாத்திரம் திருத்தல்ல, சஹாபாக்களுடைய வணக்கங்கள்ல மாத்திரம் வரையறையை போடல்ல, அவர்களுடைய இல்லற வாழ்க்கை, அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை, அவர்களுடைய சமூக வாழ்க்கை, அவர்களுடைய குழந்தை வளர்ப்பு அனைத்தையும் நபி அவர்கள் எந்த முறையில செய்யணும், எந்த அளவுக்கு தலை வாருவது உட்பட நபி அவங்க சொன்னாங்க, மன்கான லஹு ஷஅருன் ஃபலியுக்ரிமுஹு, யாருக்காவது தலைமுடி இருந்தா அதை கண்ணியமா வைங்க. வேற ரிவாயத்துல வருது, அதைக்கு எண்ணெயை பூசி நல்ல அழகா அதை வாரி வைத்துக் கொள்ளுங்க. ஆனா தலை முடி இருக்கிறதுனால நபியவங்க என்ன பூசி வார சொன்னாங்க என்பதற்காக வேண்டி நாம் நினைத்த மாதிரி செய்ய இயலாது. ஒரு நாளைக்கு 8-10 தடவை கண்ணாடிக்கு முன்னால நின்று கொண்டு வாருவதற்கும் அனுமதி இல்லை. நபியவர்கள் வேறொரு ஹதீஸ்ல நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனி தரஜுலி இல்லா கித்பா, நீங்க விட்டு விட்டு தரைய வாருங்க, அறவே வாராமலும் அதாவது பரட்டைய மாதிரி இருக்காதீங்க, ஒரே கண்ணாடிக்கு முன்னால நின்று கொண்டு 8-10 தடவை வாராதீங்க. நபியவர்கள் தலைமுடி வருவதற்கு கூட ஒரு வரையறையை
ஏற்படுத்தியிருக்கின்றார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இந்த அளவுக்கு நபி அவர்கள் ஒரு முபாரக்கான ஒரு அழகான வாழ்க்கை திட்டத்தை நமக்கு முன்னால தந்தும், ஆனால் இந்த ஒரு சிலரை நாங்க பார்க்கலாம், அவர்கள் வெறும் தொழில், அவர்களுடைய வியாபாரம், அவர்களுடைய பிசினஸ் என்று அதில் ஈடுபட்டு மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் இல்ல. காலையில 7 மணிக்கு எழும்பி செல்கின்றார், இரவுல 9-10 மணிக்கு வருகின்றார். இவர் காலையில வீட்டிலிருந்து வெளிக்கிளம்பக்கூடிய வேலையில அவர் நேரத்தோடு சென்று வருகின்றார், மாலையில தாமதமாக்கி வருகின்றார். அதனால் அவருடைய எத்தனையோ வணக்கங்கள், எத்தனையோ இபாதத்துகள், எத்தனையோ மனைவிமார்களுக்கு குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் விடுபடுது. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால தொழில் செய்யலாம், அதற்கும் ஒரு நேரம், வியாபாரம் செய்யலாம், அதற்கும் ஒரு நேரம், மனைவிமார்களுடன் வாழணும், அதற்கும் ஒரு நேரம், குடும்பம் நடத்தணும், அதற்கும் ஒரு நேரம், குழந்தைகளுடன் அளவலாகுவது, அவர்களுடன் சிரித்து விளையாடுவது, எதுவும் இஸ்லாத்தில் முக்கியமானது ஒன்று. ஒரு சில சகோதரர்களை நாங்க பார்க்கலாம், இரவேல வீட்டுக்கு வருவாங்க, அவருடைய 4 வயசு 5 வயசு புள்ள தூக்கம், காலையில அந்த புள்ள ஸ்கூலுக்கு போகும்போது இவர் தூக்கம், 6 நாளைக்கு பின்னால தான் புள்ளையை பார்க்கிறது. ஏன் இரவேல வரும் பொழுது அவருடைய குழந்தை தூக்கம், காலையில குழந்தை பாடசாலைக்கு செல்லக்கூடிய வேலையில என்ன சுபகுக்கு எழுப்புறதில்லை, அதனால அவர் தூக்கம். சனி ஞாயிறு தான் குழந்தைகளை பார்க்கிறது. இதைவிட ஒரு படி மேலேறி நாங்க பார்க்கலாம், யாராவது திருமணம் முடிச்சிட்டா 6 மாசம் கூட கழியல்ல, 1 வருஷம் கூட கழியல்ல, இப்பதான் ஒரு பபா உண்டு கிடைச்சிருக்குது. இப்ப கணவனும் மனைவியும் பேசுறது, பாருங்க எங்களுக்கு ஒரு ஆம்பளை புள்ள கிடைச்சிருச்சு, எங்களுக்கு ஒரு பொம்பளை புள்ள கிடைச்சிருச்சு, நாங்களும் எதையாவது செய்யணும், நாங்களும் ஒரு வீட்டை வாங்கணும், நாங்களும் ஒரு காணியை வாங்கணும். இப்ப எடுத்தெடுப்புல முதலாவது தேர்ந்தெடுக்கிறது என்ன? வெளிநாட்டுக்கு போறது. இப்பொழுது என்ன செய்யறது? வெளிநாட்டுக்கு 2 வருஷம் 3 வருஷம். ஒரு சிலர் கொஞ்சம் பெருமையா, நான் 10 வருஷம் இங்க இருக்கிறேன், நான் 15 வருஷம் இங்க இருக்கிறேன். எங்க நாட்டில் உங்களுக்கு தெரியும், அதிகமா ஆண்கள் கல்யாணம் திருமணம் செய்யறது 25 வயசு, கிட்டத்தட்ட 30 வயதுல. பெண்களுடைய திருமணம் அதிகமா 20 வயதுக்கு பின்னால. இவர் திருமணம் முடிச்சு 6 மாதம் 1 வருஷத்துல போறாரு, இன்னொரு வீட்டை கட்டணும், ஒரு காணியை வாங்கணும், ஒரு வாகனத்தை வாங்கணும். இப்ப வெளிநாட்டுல போய் 20 வருஷம் இருந்துட்டு வராரு. வரும்போது மனைவி உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை, அவருடைய முழு வாலிபமும் சென்று அவள் முதுமையை அடைந்திருப்பாள். அவர் திரும்பி வரக்கூடிய வேலையில அவருக்கு வயது 45-50, அவருடைய வாலிபத்துல கிட்டத்தட்ட 3/4 கழிந்திரும். இதற்கு பின்னால அவர்களுடைய வாழ்க்கையில என்ன இன்பம், அவர்களுடைய வாழ்க்கையில என்ன சந்தோஷம். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, அது மாத்திரமா அவர் அங்கு செல்கின்றார், இவருடைய மனைவியை பராமரிக்க கண்காணிக்க ஆள் இல்ல. அதனால சில கட்டங்களில் மனைவி தவறான வழிகளில் செல்வதற்கு அவருடைய அந்த பயணம் காரணம். அது மாத்திரமல்ல, வயது வந்த மகன்மார்களை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல. அந்த வயது வந்த மகள்மார்கள் எத்தனையோ ஒழுக்கக்கேடுகள், சமூக சீர்கேடுகள், அல்லாஹ் தடுத்த எத்தனையோ ஹராமான விடயங்களுக்கு அவர்கள் பழகிவிடுகின்றார். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அதனால இஸ்லாம் தொழிலை கண்டிக்கல்ல, வியாபாரத்தை கண்டிக்கல்ல, விவசாயத்தை கண்டிக்கல்ல. அழகான ஒரு முறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கின்றார்கள். அந்த முறையை விட்டு ஒன்று தொழில்ல அல்லது விவசாயத்துல அல்லது வியாபாரத்துல அல்லது வணக்கத்துல எல்லை மீறி போவதன் காரணமாக, வணக்கத்துல இபாதத்துகள்ல எல்லை மீறி சென்றால் மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய ஹுக்கூக்குகள், குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய ஹுக்கூக்குகள், இவர் தன்னுடைய ஆத்மாவுக்கு உடலுக்கு செய்ய வேண்டிய ஹுக்கூக்குகள், அவைகள் பால்படுத்தப்படுகின்றது. அதை விட்டு மனைவி, மக்கள், தொழில், வியாபாரம் என்று அதில் முழுமையாக ஈடுபட்டா ஹுக்கூக்குல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய அந்த மிக பெரும் கடமைகள் அங்கே பால்படுத்தப்படுகின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷ கால அந்த எல்லைக்குள்ளால எவ்வளவு அழகான ஒரு வாழ்க்கை திட்டம். அது தனிநபராக இருக்கலாம், குடும்பம் நடத்தக்கூடியவனாக இருக்கலாம், வியாபாரியாக இருக்கலாம், விவசாயியாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ஏழையாக இருக்கலாம். அனைத்திற்கும் நபி அவர்கள் முன்மாதிரியாக இருந்து நீங்க இவைகள் அனைத்தையும் இந்த முறையை ஆக்கிக் கொள்ளுங்க என்று நமக்கு கற்றுத்தந்து ஒரு வரையறையை, ஒரு நடுநிலைமையான மார்க்கத்தை சொல்லி தந்து விட்டார்கள். அதை விட்டுவிட்டதனால, அதிலிருந்து நாம் விலகிவிட்டதனால தான் இந்த முழு உலகத்தில் முஸ்லிம்களுக்கு பாரதூரமான விளைவுகளும் சோதனைகளும் பிரச்சனைகளும், குடும்பங்களில் சண்டை சச்சரவுகளும், குழந்தைகள் கட்டுப்படாத நிகழ்வுகளும் அடிக்கடி ஏற்படுகின்றது என்றால் நபி அவர்களுடைய அந்த போதனையை,
நபி அவர்கள் சொல்லித் தந்த அந்த அறிவுரையை விட்டுவிட்டது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே,